அவர் வந்து நான் வேற லெவலில் இருக்க வேண்டிய ஒரு எடிட்டர் இண்டஸ்ட்ரிக்குள்ள. அளவுக்கு அதிகமான சின்சியாரிட்டி. ஆக்சுவலாக டைரக்டருக்கே கோவம் வரும் சம்டைம்ஸ். ஆனால் அவர் டைரக்டருக்காக தான் பேசிட்டு இருப்பார் லியோ. ஆனால் அதை ஒத்துக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் ஆகும் எல்லாருக்குமே. பட் கெட்ட பேர் வேணாலும் பரவாயில்ல, நான் வந்து உண்மைக்கு இந்த பக்கம் நிற்பேன், நல்லது தான் சொல்வேன்ற மாதிரி பல விஷயங்கள் அவர் பிடிவாதமாக இருந்ததை பார்த்து தான் அந்த வாய்ப்பே நமக்கு கொடுத்தேன். ஆக்சுவலாக நானே சில சமயம் கோவப்பட்டிருக்கேன், என்ன லியோ அப்படின்னு கேட்டிருக்கேன். ரொம்ப யோசிச்சு பார்க்கும்பொழுது அவர் வந்து தன் வேலைக்கு ரொம்ப உண்மையாக இருந்திருக்காருன்றதை நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன். கண்டிப்பாக சொல்கிறேன், லியோ வச்சு நீங்கள் ஃப்யூச்சரில் யார் படம் எடுத்தாலுமே கண்டிப்பாக ஒரு ரொம்ப சின்சியராக யார் வந்து சொன்னாலும் அந்த படத்துக்கு உண்மையாக ரொம்ப இருப்பார். ஆஸ் எடிட்டராகவும் இருப்பார், ஆஸ் எ டேரக்டராகவும் இருப்பார் அப்படின்னு ரொம்ப பெருசாக நம்புகிறேன். உங்களுக்கு இது வரைக்கும் நீங்கள் பட்ட கஷ்டம்லாம் தீர்ந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய சக்ஸஸ்ஃபுல் பர்சனாக நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. இவரை லான்ச் பண்ணுறது, நல்ல மனுஷன் லான்ச் பண்ணுறது மூலமாக சந்தோஷப்படுறேன். அடுத்தது வந்து என்னோட